पात्रं वरवरमुनिकुलोद्भवम् आचार्यहृदय प्रवीणं वन्दे सम्पत्कुमारगुरुं श्रीशैलेशदयापात्रं दीपक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवरं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्रपातरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजं मुनिं भजे। गोपस्त्री कुलमती गोदयो उपदिष्टं कृष्णाख्यं प्रणवमिवाधिकारी जप्यं तत्त्रिंशत् परिमितपद्यमार्गशीर्ष प्राप्तोत्सवम् अयोचितं प्रसिद्धம்னு சொல்லி அற்புதமான ஸ்லோகம். கோபஸ்திரீ குலமதி கோதயோபதிஷ்டம் அப்பேற்பட்ட அந்த திருவாய்ப்பாடியில அந்த கோபிகளுடைய பாவனையில் ஆண்டாளால் உபதேசிக்கப்பட்டதாய் உபதிஷ்டம் அப்பேற்பட்ட அந்த உபதேசமாக நமக்கு எல்லாம் கிடைச்சிருக்குது. இந்த பூமாலை அந்த பாமாலையும் கூட நமக்கு கிடைச்சிருக்கு. கிருஷ்ணாக்கியம் பிரணவம் இவாதிகாரி ஜப்யம் அந்த கிருஷ்ணனுடைய திருநாமத்தை தன்னுள் கொண்டிருப்பதாய் 30 பாடல்கள் கொண்டதாலே தத்ரிம்ஷது அந்த 30 பாடல்கள் கொண்டதாலே பரிமித பத்திய மார்க ஸ்ரீஷம் அந்த மார்கழி மாதத்திலே துவங்கப்படும் திருப்பள்ளி எழுச்சி உற்சவத்திற்கு ஏற்றதா இருக்கிறது. பிராப்தோத்சவம் அயோச்சிதம் பிரசித்தம் அப்பேற்பட்ட அந்த பிரசித்தமான அந்த உலக புகழ்பெற்ற அந்த திருப்பாவை பிரணவம் போலே பிரபன்னாதிகாரிகள் அனைவராலும் ஜபிக்கத்தக்கது. ஆக இந்த திருப்பாவையானது ஒரு பிரணவம் போலே இருக்கிறது என்கிறார். கடந்த உபன்யாசங்கள்ல இந்த 10 பாசுரங்களுக்கு உண்டான அவதாரியை அந்த 10 பாசுரங்களுக்கு உண்டான விஷயம் என்ன, 1வது பாசுரம் தொடங்கி 5வது பாசுரம் வரை பிரபன்னர்கள் கை கொள்ள வேண்டிய விதிமுறைகளையும் சரண்யனான எம்பெருமான் தாம் பற்றுவதற்கு எளியனாகும்படி அவருடைய அவதாரங்கள் அமைந்திருப்பதையும் விளக்குவதாக அமைந்துள்ளன. 6 முதல் 15 வரை பிரபத்திக்கு சரணாகதிக்கு முன்னதாக அனுசந்திக்கப்படும் வாக்கிய குரு பரம்பரை அனுசந்திக்கும் விதம் விளக்கப்படுகிறது. இதற்கு முன்னால 5 அங்கங்களை கொண்டதாக விளங்குகிறது. ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி பொன்னான ஸ்ரீ வனமாமலை ராமானுஜ ஜீயர் சுவாமி அந்த பொன்னடிக்கால் ஜீயர் சுவாமி அருளி செய்த இந்த சுவாபதேசார்த்தமானது 5 அங்கங்களை கொண்டுள்ளது. அதிலே முதல் அங்கத்திலே பிரபன்னனுடைய நிஷ்டா பிரபன்ன நிஷ்டை என்ன, அந்த பிரபன்னனுக்கு திருநாம சங்கீர்த்தனமே உஜ்ஜீவனம், அந்த திருநாம சங்கீர்த்தனத்துக்கு அமைந்த பெருமை என்ன, அந்த திருநாம சங்கீர்த்தனத்துக்கு விஷயமாக வஸ்துவாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் சரண்யன், இவன் சரணாகதன், செய்யக்கூடிய அந்த செயலுக்கு சரணாகதி என்கிற பெயர். இப்படி அந்த 10 பாசுரங்களாலே அதையெல்லாம் நமக்கு நன்றாக விளக்கி அருளி செய்தார் பொன்னடிக்கால் ஜீயர் சுவாமி. இப்போ மேற்கொண்டு திருப்பாவை அடியிட்ட 5 பாட்டாலும் பிரபன்ன நிஷ்டாக்கிரமமும் பிரபத்தவ்யன் அதிசுலபனாம்படிக்கு அடியான அவனுடைய அவதாரத்தின் அடிப்பாடும் சொல்லுகிறது. இப்படி அந்த எம்பெருமான் ராமனாக அவதரித்தான், கண்ணனாக அவதரித்தான், ஆஸ்ரித வத்சலன் அந்த பிரகலாதனுக்காக ஸ்ரீ நரசிம்மனாக அவதரித்தான். அதே எம்பெருமான் தான் ஸ்ரீ ராமனாக அவதரித்து அனைவருக்கும் சரணாகதியை தந்தருளினான். ஸ்ரீ கிருஷ்ணனாக அவதரித்தான், இந்த லோகத்தை எல்லாம் நன்றாக பரிபாலனம் செய்யும்படியும் இந்த லோகத்திலே தர்மத்தை ஸ்தாபிக்கவும் சாது சம்ரக்ஷணம் செய்யவும் துஷ்ட நிரசனத்திற்காகவும் இந்த அவதாரங்கள் எல்லாம் நடைபெற்றது. அதையெல்லாம் சொன்னார்கள். இப்ப மேற்கொண்டு வாக்கிய குரு பரம்பரையுடைய கிரமம் சொல்லுகிறார். இந்த திருப்பாவை பாசுரத்துல முதல்ல 5 பாசுரம் அவதாரியை, அந்த 5 பாசுரங்கள்ல சொல்லப்பட்ட விஷயத்தை எல்லாம் பார்த்தோம் கடந்த உபன்யாசங்கள்ல. இப்போ 6 முதல் 15 வரை அந்த பிரபத்திக்கு முன்னதாக அனுசந்திக்கப்படும் வாக்கிய குரு பரம்பரை ரொம்ப முக்கியம். ஜப்தவ்யம் துவயமும் குரு பரம்பரையும் என்று அருளி செய்கிறார் பிள்ளை லோகாச்சாரி. ஆக தினந்தோறும் அனுசந்திக்க வேண்டியது வாக்கிய குரு பரம்பரை, ஸ்லோக குரு பரம்பரை. குரு பரம்பரை வந்தனம்தான் பிரபன்னனுக்கு ரொம்ப முக்கியமா சொல்லப்பட்டிருக்கு. அது அஸ்மத் குருபியோ நமஹா என்று தொடங்கி நாம் தினந்தோறும் சொல்லுகிறோம். அதை எப்படி கிரமமா காட்டியிருக்கார் ஆண்டாள் அப்படிங்கிறது தான்
இந்த சுவாமி நமக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக எடுத்து வைக்கிறார். அது எங்கனே என்னில். இப்போ அந்த பங்கி வாசிக்கிறேன், சுவாபதேசத்தோட அந்த பங்கியை இப்போ வாசிக்கிறேன். அது எங்கனே என்னில் பிள்ளாய் எழுந்திராய். இது 6வது பாட்டு. எங்கையாலே பகவத் விஷயத்திலே அபிநவமாக மூட்டும். அபிநவம்னா புதுசா வந்த விஷயம். இன்னைக்கு போய் ஒரு ஆச்சாரிய நாம பற்றிட்டோம், இதுல இருந்தா நமக்கு புதுசு. அந்த சதாச்சாரிய சம்பந்தம் ஒவ்வொன்றும் புதுசா இருக்கு. அபிநவமாக மூட்டும் அஸ்மத் குருபியோ நமஹா என்னும்படி சொல்லுகிறது. ஆக புள்ளும் சிலம்பனகான் புள்ளரையன் கோயிலில், புள்ளரையன் கோயில்னு சொல்லக்கூடாது, புள்ளரையன் கோயிலில்னு சொல்லணுமா, அதுதான் சுத்த பாடம். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய். அந்த பிள்ளாய் எழுந்திராய்ங்கிற பதத்துக்கு தான் இந்த வாக்கிய குரு பரம்பரையில அஸ்மத் குருபியோ நமஹா என்று சொல்லப்படுகிறது. இது பகவத் விஷயத்துல நம்மை புதிதாக அறிமுகப்படுத்துதல். நேத்திக்கு வரைக்கும் அந்த சதாச்சாரியன் யாருன்னு கிடையாது, தெரியாது. இன்னைக்கு தான் காத்தால ஒரு பாகவதனை பார்த்தோம், நம்ம உடனே கொண்டு போய் விட்டுட்ட சதாச்சாரிய சம்பந்தத்துக்கு. நாம் இந்த சம்பிரதாயத்துக்கு புதுசு. பிள்ளை என்று இவ்விஷயத்திலே அறிவு முதிராதவர்களை பிள்ளைன்னு, அவன் நேத்திக்கு வந்த பிள்ளை, இன்னைக்கு தான் அந்த பிள்ளை வந்திருக்கான், வந்தவொன்னே கேட்டுறவை. இன்னைக்கு வந்த பிள்ளை, அவனுக்கு புதுசா ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு வந்த பிள்ளையா இருக்கான் அவன், அவன் புதிதாக வந்தவன் அர்த்தம். அவனுக்கு எல்லா விஷயத்தையும் மேற்கொண்டு நாம சொல்லணும். அது போலத்தான் பிள்ளாய் எழுந்திராய். அந்த சதாச்சாரிய சம்பந்தம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு அஸ்மத் குருபியோ நமஹா என்கிற பதத்தால் சொல்லப்பட்டது. அஸ்மத் குருபியோ நமஹா. அந்த 6ஆம் பாசுரத்துல உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் அப்படின்னு வருது. அந்த முனிவர்கள் யோகிகள் யார் என்றால் நாதமுனிகள், யாமன முனிகள், எதிராஜர், மணவாள மாமுனிகள், அவர்களை எல்லாம் இது காண்பிக்கிறது. ஆக அஸ்மத் குருபியோ நமஹா என்பது கூரத்தாழ்வான் திருவாக்கு. அதையும் பின்னால சொல்ல போறார். முதல்ல கூரத்தாழ்வான் தான் இந்த வாக்கிய குரு பரம்பரையை நமக்கெல்லாம் காமிச்சு கொடுத்தது. குரு பரம்பரையில அன்வயம் இருக்கிற எல்லாருமே அஸ்மத் குருபியோ நமஹா என்றுதான் ஆரம்பிக்க வேண்டும். அதை இந்த இடத்துல காட்டுறார். பிள்ளாய் எழுந்திராய். இன்று புதிதாக சதாச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்டது, அதை நமக்கு காமிச்சு கொடுக்கிறார். அடுத்த பாசுரம். கீசு கீசு என்றெங்கும் ஆனை சாத்தம் கடந்து பேச்சின பேச்சரவும் கேட்டிலையோ பெய்ப்பெண்ணை காசும் பிறப்பும் கரகலப்ப கை வேர்த்து வாசனரும் குதழாட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயக பெண்பிள்ளாய். நாயக பெண்பிள்ளாய்னு அர்த்தம். அனந்தரம் நாயக பெண்பிள்ளாய் என்கையாலே ஸ்வாச்சாரியனுக்கும் கௌரவியனாகையாலே அஸ்மத் பரமகுருபியோ என்கிறபடியை சொல்லுகிறது. ஆக அஸ்மத் குருபியோன்னு முதல் வாக்கியம். அடுத்த வாக்கியம் அஸ்மத் பரமகுருபியோ நமஹா. இந்த 2வது வாக்கியத்தை எப்படி காண்பித்து குடிக்கிறார் ஆண்டாள்? நாயக பெண் பிள்ளைங்கிறான். இன்னைக்கு வந்தவன் பிள்ளையா இருக்கான், அதே அவனுக்கு 1 வருஷம் ஆயிடுச்சுன்னா அவன் எஸ்பிஎல் ஆயிடுவான், ஸ்கூல் பீப்புள் லீடர் ஆயிடுவான், அவன் நாயக பெண் பிள்ளை ஆயிடுவான். ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியன். அஸ்மத் குருபியோ நமஹா. ஆக ஒருவருடைய ஆச்சாரியரால் மதிக்கப்படும் அவருடைய ஆச்சாரியர்னு அர்த்தம். அப்படி அந்த பெருமை ஸ்வாச்சாரியனுக்கு ஆச்சாரியன் அர்த்தம். அஸ்மத் குருபியோ நமஹா. இந்த வைபவத்தை எங்க பார்க்கலாம்னா, நமக்கெல்லாம் உடையவர் காமிச்சு கொடுத்துருக்க. பஞ்சாச்சாரிய பதாசிரயகான்னு உடையவருக்கு ஒரு அஷ்டோத்தர சதநாமாவளி இருக்கு. 5 ஆச்சாரியர்களை ஆசிரியத்தவர். பெரிய திருமலை நம்பிகள், பெரிய நம்பிகள், திருக்கோட்டியூர் நம்பிகள், ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர், திருமாலை ஆண்டான்னு சொல்லக்கூடிய 5 பேர். அப்புறம் திருக்கச்சி நம்பியும் உண்டு, அவரையும் சேர்த்துக் கொள்ளலாம். இப்படி இருக்கிற அந்த எம்பெருமானார், அந்த ஆச்சாரியர்கள், அவருக்கு சமாசேன ஆச்சாரியன் பெரிய நம்பிகள், ரகசிய கிரந்தார்த்தம்
முதலானவற்றை எல்லாம் நன்றாக அவருக்கு உபதேசம் செய்து வைத்தது திருக்கோட்டியூர் நம்பிகள். ஸ்ரீராமாயண காலக்ஷேபத்தை அவர் அதிகரித்தது பெரிய திருமலை நம்பிகள். ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையரிடம் திவ்ய பிரபந்தங்கள் முழுமையும் அத்தியனம் செய்தார் இசையோடே. திருமாலை ஆண்டானிடம் திருவாய்மொழி முழுக்க அவருக்கு காலக்ஷேபமாச்சு. இப்படி இந்த 5 ஆச்சாரியர்களை பற்றிய தனியன் எங்காவது சாய்த்திருக்காரா? இல்லை. அவர் பண்ணது நவ கிரந்தம் பண்ணியிருக்கார். இந்த 5 பேரை பத்தி பிரஸ்தாபமே பண்ணல. எந்த கிரந்தத்திலையும் ஆச்சாரியன் தனியன் சொல்லல. அவர் தனியன் சேவித்தது யாமுனாச்சாரியாருக்கு. யத் பதாம்போர் உகத்தியான வித்வஸ்தா சேஷகல்மஷா வஸ்துதாம் உபயாத்தோகம் யாமுனேயம் நமாமிதம்னு சொல்லி அந்த கீதா பாஷ்யத்துக்கு மங்கள ஸ்லோகமா அந்த ஆளவந்தார் திருவடிகளை பற்றினார். இவர் ஆளவந்தாருக்கு இவர் ஏகலவ்யன்னு பெருமையா சொல்றோம். அப்படி சுவாச்சாரியனை பார்க்கிற காலத்துல அந்த ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியா இருந்தாரே அவரை பத்தின தனியனை சேவிச்சாச்சுன்னா சுவாச்சாரியன் திருவுள்ளம் உகக்கும். அவர் மன மகிழ்ச்சி அடைவார். அதற்காகத்தான் நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமகா, நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமகா என்று சொல்லிக்கொண்டே தம்முடைய ஆச்சாரிய திருவடிகளை விழுந்து சேவிப்பாராம் பகவத் ராமானுஜர். இப்படியாக சுவாச்சாரியனுக்கு ஆச்சாரியனை கொண்டாடணும். இருந்தாலும் எதிகற்கிறைவன் யமுனை துறைவன் இணையடியாம் கதிபற்றுடைய அப்படின்னு ஒரு வாக்கியம் வருது ராமானுஜ நூத்தந்தாதில. அந்த இடத்துல எதிகற்கிறைவன் யமுனை துறைவன் இணையடி பிள்ளைலோகஞ்சியர் வியாக்கியானம் வரலி செய்யும் பொழுது அந்த எதிகற்கிறைவன் யாமுனாச்சாரியர் ஆள வந்தார். எதிகற்கிறைவன் யமுனை துறைவன் அவருடைய இணை அடியாக விளங்கியவர் பெரிய நம்பிகள். இணையடியாம் கதிபற்றுடைய அந்த பெரிய நம்பி திருவடிகளையே ஆசிரியத்தவர் பகவத் ராமானுஜர். நாளைக்கு மார்கழி கேட்ட பெரிய நம்பி சுவாமியுடைய திருநக்ஷத்திரம் அது திருவரங்கம், திருக்குறுங்குடி, ஸ்ரீவில்லிபுத்தூர், பிரம்மதேசம், மன்னார் கோயில் முதலிய இடங்கள். திருப்புல்லானில அந்த வம்சஸ்தார் முன்னால இருந்தார். இப்போ ஒரு 7-8-10 வருஷமா யாரும் இல்லை. திருவரங்கத்துல ரொம்ப விசேஷமா நடக்கும். பெரிய பெருமாளுடைய பெரிய அவசரம் தலிகையெல்லாம் வரும். சேவா காலம் கோஷ்டி எல்லாம் உண்டு. நாளைக்கு அவர் பெரிய நம்பி சுவாமியுடைய திருநக்ஷத்திரம். இன்னைக்கு அந்த சுவாமியை பத்தின ஒரு நினைவு நமக்கெல்லாம். அப்பேற்பட்ட எதிகற்கிறைவன் யமுனை துறைவன் இணையடியாம் கதிபத்துடைய அந்த இணையடியாக பெரிய நம்பி சுவாமி இருக்கிறார். அந்த பெரிய நம்பி திருவடியை ஆசிரியத்தவர் பகவத் ராமானுஜர்னு அந்த இடத்துல வியாக்கியானம் பண்ணி காமிச்சிருக்கு. ஆக இப்படி அஸ்மத் பரமகுருப்பியோ நமகா என்பதை நாயக பெண் பிள்ளாய் அஸ்மத் குருப்பியோ நமகா, நாயக பெண் பிள்ளாய் அஸ்மத் பரமகுருப்பியோ நமகா, அஸ்மத் பரமகுருப்பியோ நமகா என்கிறபடியை சொல்லுகிறது. கோதுகலமுடைய பாவாய் என்று சர்வராலும் கொண்டாடும்படியாய் இருக்கையாலே அஸ்மத் சர்வகுருப்பியோ நமகா, அஸ்மத் குருப்பியோ நமகா, அஸ்மத் பரமகுருப்பியோ நமகா, இப்போ அஸ்மத் சர்வகுருப்பியோ நமகா. அது எங்க சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தா, கோதுகலமுடைய பாவாய் கீழ்வானம் வெள்ளெண்ண எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய். அந்த கோதுகலமுடைய பாவாய் ஆக பிள்ளாய்ன்னு சொன்னார். அஸ்மத் குருப்பியோ நமகா, நாயக பெண் பிள்ளாய் அஸ்மத் பரமகுருப்பியோ நமகா, கோதுகலமுடைய பாவாய் அஸ்மத் சர்வகுருப்பியோ நமகா. அப்ப அந்த அஸ்மத் சர்வ குருப்பியோ என்ன அர்த்தம்னு கேட்டா, எல்லா ஆச்சாரியங்களும் பொதுவா சொல்லிடுறது. ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாது மில்குறவர் தாம்பாளி ஏழ்வாறு உய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம்பாளி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. இது உபதேச ரத்னமாயுடைய பாசுரம். ஆக அந்த ஆழ்வார்களுடைய வம்சம் என்ன, ஆச்சாரியர்களுடைய வம்சம் என்ன, எல்லாத்துக்கும் சேர்த்து அஸ்மத் சர்வகுருப்பியோ நமகா அற்புதமா காமிச்சிருக்கார் தானமாமலை சுவாமி. இந்த மாதிரி நமக்கு அந்தந்த வச்சனம், அந்தந்த வார்த்தை, அந்த வார்த்தைகளுக்கு உண்டான அற்புதமான அர்த்தம். இப்படி சுவாமி திருவுள்ளத்துல வந்திருக்குன்னா அவருக்கு ஸ்ரீ மணவாள மாமையுடைய பரிபூர்ணமான அனுகிரகம், அவருக்கு
அவருடைய திருவடியாகவே இருக்கிறார். பொன்னடிக்கால் என்று பொன்னடிக்கால் ஜீயர் பொன்னடி என்று அனைவராலும் கொண்டாடப்பெற்ற சுவாமி. அடுத்தாலும் 9வது பாசுரம் அஸ்மத் குருபியோ நமஹ என்கிற அர்த்தத்தை சொல்லுகிறது. மாமான் மகளே எங்கையாலே ஒளிபுதுவை நகர்வாழும் பெயர்கள் தாயான ஆண்டாளுக்கு அன்னரான ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அஸ்மத் குருபியோ நமக, அஸ்மத் பரமகுருபியோ நமக, அஸ்மத் சர்வகுருபியோ நமக. அடுத்தாப்புல ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இது தூமணி மாடத்து சுத்தும் விளக்கரிய தூபம் கமல துயிலனமேற் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்திரவாய். அந்த மாமான் மகளே என்கிற சப்தம் இருக்கே, அது ஸ்ரீமதே ராமானுஜாய நமக என்கிற அர்த்தத்தை சொல்லுகிறது. ஏன்னு கேட்டாச்சுன்னா, இந்த வன்புதுவை நகர் கோதைக்கு ஆண்டாள் பெருமாட்டி இருக்கிறாளே, தாயா இருக்கிறாள். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல போயிடுச்சுன்னா உங்க அம்மா பேருன்னு கேட்டா ஆண்டாள் தான் சொல்லுவா. எல்லாருக்கும் ஆண்டாள் தான் அங்க பெயர் இருக்கும். அவ அம்மா ஆண்டாள்னு அர்த்தம் இல்லை. அந்த கோயில்ல கொண்டவர்களும் ரெங்கமன்னாருக்கு பக்கத்துல இருக்காளே, அந்த ஆண்டாள் நாச்சியரை சொல்றா. ஆக அங்க இருக்கிற எல்லாருக்கும் தாய். அந்த தாய்க்கு ஒரு அண்ணன் இருக்க. இப்போ நம்முடைய அம்மா, அந்த அம்மாவுக்கு ஒரு அண்ணன் இருக்கார். நாம அவரை மாமான்னு கூப்பிடுறோம். அதே போலத்தான் பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே அந்த கோதை பிராட்டிக்கு அமைந்த வாழி திருநாமம். ஆக அந்த பெரும்புதூர் வள்ளல், அந்த பெரும்புதூர் அண்ணன், அந்த கோயில் அண்ணன், அந்த ராமானுஷருக்கு இவள் பின்பிறந்தால் ஆனால். ஏன்னா நூறுதடாவில் அக்கார வடிசல் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன்னு சொல்லிட்டா. அவளால வாச்சா கைங்கரியம் தான் பண்ண முடிஞ்சது. ஆனா நாம அந்த வார்த்தையை மெய்ப்பிக்க வேணும்னு சொல்லி சிஷ்யர்களை எல்லாம் அழைத்து கொண்டு திருமாலிஞ்சோலைமலைக்கு சென்று அங்க இருக்கிற திரவியங்கள்லாம் திரட்டி, பொருளை எல்லாம் திரட்டி 100 தடா அக்கார அடிசல் திருமாலிஞ்சோலையை நம்பிக்கை சமர்ப்பித்தார். அப்படியே சமர்ப்பித்த விஷயத்தை சொல்லிட்டு மங்களாசாசனம் பண்ணுவோம்னு சொல்லி நேர புறப்பட்டு வந்தார் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு. கொடிமண்டபம் தாண்டி வந்தாரோ இல்லையோ, உள்ள இருக்கிற ஆண்டாள், கருவறையில இருந்த ஆண்டாள் நேர அர்த்த மண்டபத்துக்கு வந்து வாரும் எம் அண்ணலேன்னு சொன்னான். அன்னைக்கு உட்கார்ந்தவதான் அர்த்த மண்டபத்துக்கு. இன்னும் கருவறைக்குள்ள போல. இப்பவும் நம்ம அர்த்த மண்டபத்திலேயே சேவிச்சுக்கலாம். ஸ்ரீ வைனதேய கோதா சமேத ஸ்ரீ வைனதேய கோதா சமேத ரெங்கமன்னார், வைனதேய ரெங்கமன்னார் சமேத ஸ்ரீ கோதா பிராட்டிய நம்ம அர்த்த மண்டபத்திலேயே சேவிக்கிறோம். அன்னைக்கு உட்கார்ந்துட்டா அர்த்த மண்டபத்துல, இப்பவும் அங்கேயே உட்கார்ந்துருக்கா, நிக்கிறாள், அங்கேயே நிக்கிறாள் ஸ்ரீ ஆண்டாள். அப்படி வாரும் அண்டலேன்னு சொன்னா, அதனால நமக்கு அவ தாயாயிட்டா ஆண்டாள். தாயோட கூட பிறந்த சகோதரன் மாமன் ஆயிட்டான். இப்ப இந்த பெண்ணு மாமான் மகளேன்னு ஆயிட்டான். அப்ப அந்த ஊர்ல எல்லாருக்குமே தாய் ஆண்டாள் ஸ்தானம். அப்போ அந்த தாய்க்கு அண்ணனான அந்த பெரும்புதூர் வள்ளல், அந்த பகவத் ராமானுஜர் இருக்காரே, அவர் மாமாவாயிட்டார். அதனால எல்லாரும் அங்க ராமானுஷரை மாமானே சொல்லுவா அந்த ஊரில் உள்ள சிறுமிகள்லாம். அதனால மாமான் மகளே அப்படிங்கிறது பகவத் ராமானுஜரை குறிக்கிறது. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக அப்படின்னு வச்சார். இதுவரைக்கும் இதுவும் ஆழ்வான் அளவும் அனுசந்தேயம். ஆக கூறத்தாழ்வான் இந்த வாக்கிய குரு பரம்பரையை அருளி செய்யும் காலத்துல அஸ்மத் குருபியோ நமக, அஸ்மத் பரமகுருபியோ நமக, அஸ்மத் சர்வகுருபியோ நமக, ஸ்ரீமதே ராமானுஜாய நமக அது வரைக்கும் சொல்லி வச்சாராம். எங்கையாலே இதுவும் ஆழ்வான் அளவும் அனுசந்தேயம். இதுவரைக்கும் கூறத்தாழ்வான் அனுசந்தேயம் அப்படி அவர் எழுதி வச்சார். இனி மேற்கொண்டு நமக்கு வரிசையா போறது. அஸ்மத் குருபியோ நமக ஸ்ரீமதே ராமானுஜாய நமக வரைக்கும் எழுதி வச்சார் கூறத்தாழ்வான். இனி மேற்கொண்டு அந்த குரு பரம்பரை போறது. நோற்று சுவர்க்கம் பூகின்ற அம்மனாய் எங்கையாலே சித்தோபாயத்திலே பிராப்பிய வைலட்சண்ய ஞானத்தை உடையவராய் அத்தாலே உடையவர்க்கு கௌரவராயிருக்கும் ஸ்ரீ பராங்குஷதாசாய நமக என்னும் அர்த்தம் சொல்லுகிறது. கௌரவியர் அப்படின்னா அவருக்கு முற்பட்டவர் அர்த்தம். கௌரவியர்னா அவருக்கு முற்பட்டவரான ஸ்ரீ பராங்குஷதாசர், அந்த பெரிய நம்ப சுவாமிகளுக்கு திருநாமம்.
எம்பெருமானையே உபாயமாக உபேயமாக பற்றியவர். அப்பேற்பட்டவருக்கு ஸ்ரீ பராங்குசதாசர்னு திருநாமம். இந்த திருநாமத்தை சூட்டி மகிழ்ந்தவர் ஆளவந்தார். நாளைக்கு அந்த சுவாமி திருநக்ஷத்திரம், பிரியநம்பி சுவாமி திருநக்ஷத்திரம். ஸ்ரீ பராங்குசதாசர் திருமாளிகைன்னு போட்டிருப்பார். அப்ப அவருக்கு ஸ்ரீ பராங்குசதாசாய நமக. இப்படி அந்த பிரியநம்பி சுவாமிகளாலே உஜ்ஜீவனம் பெற்றார் பகவத் ராபானுஜர். அதனால ஸ்ரீ பராங்குசதாசாய நமக என்பது அந்த இடத்துல நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய். இப்படி பகவத் ராமானுஜரையே அழைத்து கொண்டு வந்து இந்த திருவரங்கத்துல சேர்க்கணும்னு ஆசைப்பட்டு ஆளவந்தாய நியமிக்கப்பட்டவர். இதற்காக ரெண்டு தினம் காஞ்சிபுரம் போயிட்டு வந்தவர். அந்த மதுராந்தகம்னு சொல்றோம், ஏரிகாத்த ராமர் கோயில் அமைஞ்ச இடம், ஏரிகாத்த ராமர்னு சொல்றோம். ஆனா எம்பெருமானாருங்கிற அந்த ஏரி, அந்த ஏரியை காத்து கொடுத்த பெருமை பெரிய நம்பிகளை சாரும். அந்த ஏரிகாத்த பெருமை அவருக்கு உண்டு. அதே மதுராந்தகத்திலே மகிழ மரத்துக்கு அடியிலே பகவத் ராமானுஜருக்கு திருவிளைச்சனை செய்து ரகசிய திரயத்தை உபதேசித்தார். அதான் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய். இப்படி மேலான ஞானத்தை உடையவர், பரிபூர்ணமான குணத்தை உடையவர். குணபூர்த்தி எங்க இருக்கோ அங்கதான் சரணாகதி பலிக்கும். குணபூர்த்தி, ஞானபூர்த்தி, அனுஷ்டான பூர்த்தி, வைராக்கிய பூர்த்தி, இது எல்லாம் நிரம்ப பெற்றவர் பெரிய நம்பிகள். அதற்குத்தான் பெரிய திருமணியில் எழுந்தருள் இருந்தாலும் திருக்கோட்டியூர் நம்பி இருந்தாலும் இவருக்கு முழுமையான குணபூர்த்தி இருக்கு. எல்லா ஆச்சாரியத்தையும் குணபூர்த்தி உண்டு. இருந்தாலும் ரொம்ப விசேஷமா இருக்கு இந்த பராங்குஷ தாசர்கிட்ட. அதனால பூர்ணாச்சாரிய சமாசேகான்னு சொல்லி காஞ்சி தேவப்பெருமாளே திருவாய் மலர்ந்து அருளினான். ஆக பெரிய நம்பிகளை ஆசிரியக்க சொல்லும்னு தேவப்பெருமாள் கட்டளையிட்டார். ஆறு வார்த்தைகள் அதுவும் ஒண்ணு. ஆளவந்தா திருவுள்ளத்திலே அது இருந்தது. எப்போதுமே அந்த பெரிய பெருமான் பிரதமாச்சாரியன், அந்த எம்பெருமான் அந்த பிரதமாச்சாரியன் திருவுள்ளத்துல என்ன இருக்கோ அதுதான் எல்லா பூர்வாச்சாரியர் திருவுள்ளத்திலும் இருக்கும். அப்பேற்பட்ட உயர்ந்த குரு பரம்பரை, அப்பேற்பட்ட அந்த ஆச்சாரிய பரம்பரை, அந்த குரு பரம்பரையை தினந்தோறும் தியானம் பண்ணணும். இது பிரபலனுக்கு உண்டான முக்கியமான கடமைகள்ல இதுவும் ஒண்ணும். அந்த முக்கியத்தை விட்டுறக்கூடாது. அதை இந்த ஒன்னான வானவாஜியின் புரடி காட்சியை சொல்லி நமக்கு காட்டுற. அப்பேற்பட்ட உயர்ந்த பராங்குஷதாசர் நோற்று சுவர்க்கம் புகின்ற அம்மனாய், இப்பேற்பட்ட மேலான ஞானத்தை உடையவராய் குணபூர்த்தியை உடையவராய் இருக்கிறார் அந்த பராங்குஷதாசர். அதனால அந்த பராங்குஷதாசாய நமக என்கிற குரு பரம்பரை வாக்கியமானது நோற்று சுவர்க்கம் புகின்ற அம்மனாய் என்கிற பதத்தாலே காண்பிக்கப்படுகிறது. இப்படி ஸ்ரீ பராங்குஷதாசாய நமக என்னும் அர்த்தம் சொல்லுகிறது. அதற்கு மேல் கோவலர்தம் பொற்கொடி என்கையாலே கிருஷ்ண பக்தி யுக்தரான நாதவம்சயுக்தராய் இருக்கிற ஸ்ரீ யாமுனமுனியை ஸ்ரீமன் யாமுனமுனையே நமக என்னும் அர்த்தம் சொல்லுகிறது. அப்போ அஸ்மத் குருபியோ நமக, அஸ்மத் பரமகுருபியோ நமக, அஸ்மத் சர்வகுருபியோ நமக, ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீ பராங்குஷதாசாய நமக, ஸ்ரீமன் யாமனமுனையே நமக. மேல ஸ்ரீ பராங்குஷதாசர்னு பார்த்தோம், ஸ்ரீமதேன்னு பார்த்திருக்கோம். இப்போ ஸ்ரீமத் யாமனமுனையே நமக சேர்த்து சொல்றப்போ ஸ்ரீமன் யாமுனமுனையே நமக. இவருக்கு ரொம்ப கிருஷ்ண பக்தியில திளைத்தவர். அப்பேற்பட்ட அந்த யாமுனமுனி எப்படி இவருக்கு கிருஷ்ண பக்தி அப்படின்னு பார்த்தா, பக்கம் நோக்கறியான் என் பைந்தாமரை கண்ணன்னு நம்மாழ்வார் பாசனம். அந்த இடத்துல ஒரு ஐதீகத்தை எடுத்து காட்டுறார் நம்மிள்ளை. குருகை காவலப்பன்னு ஒரு சிஷ்யர், நாதமுனிகளுக்கு 2 பேர் இருந்தா சிஷ்யர். குருகை காவலப்பன்னு ஒருத்தர், உய்ய கொண்டார்னு ஒருத்தர். 2 பேரையும் குருகை காவலப்பனை அழைத்தார். 4000 திவ்ய பிரபந்தம் ஆழ்வார்கள் அள்ளி செயல் இருக்கு, இதை வச்சுண்டு எம்பெருமானுக்கு குணானுபவம் பண்ண போறீங்களா, இது தனியா யோக சாஸ்திரத்தை அபியாசம் பண்ணி வைக்கிறேன், நீர் அந்த பிராட்டிமாரோட சேர்ந்து அந்த எம்பெருமானை கலந்து பரிமாறலாம், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார். எனக்கு அந்த யோகாபியாசத்தை தேவரீர்
தந்தரணும்னு பிரார்த்திச்சுட்டார். அப்படி குருகை காவலப்பனுக்கு வந்து சேர்ந்ததுதான் அந்த யோகம். அதே உய்யக்கொண்டார்ட்ட கேட்டாராம், பிணங்கடக்க மனம் புணர்வார் உண்டோ? இந்த உலகமே அஞ்ஞானத்துல செத்துன்னு இருக்கு. இந்த உலகத்துல ஆத்மோஜீவனத்துக்குன்னு ஒண்ணுமே இல்லை. இப்பேற்பட்ட அந்த உலகத்தில் உள்ள ஜீவாத்மாக்கள் எல்லாம் தட்டு தடுமாறி இந்த இருதருமா ஞானத்திலே தவித்து கொண்டிருக்கிறார்கள். சம்சார தாபம் அந்த பெரிய வெப்பமாக வெக்கையாக அவர்களை சுட்டெரித்து கொண்டிருக்கிறது. அதனால இங்கே நிறைய பிணங்கள் கிடக்கிற இடத்துல போய் கல்யாணம், சாப்பாடு, விருந்து என்று பேச முடியுமா? அதனால எனக்கு அந்த அள்ளிச்சேலை கொடுக்கணும்னு பார்த்துச்சுங்க. அதான் எம்மை உய்ய கொண்டீரோ, அதான் உய்ய கொண்டார்னு திருநாமம். அவர்தான் இந்த அள்ளிச்சேலை பிரார்த்திச்சு நமக்கெல்லாம் பெற்றுக் கொடுத்தார். அப்பேற்பட்ட அந்த உய்ய கொண்டார் மூலியமா அள்ளிச்சேல் வந்தது. குருகை காவலப்பர் இடத்திலே அந்த யோகாபியாசம் இருந்தது. உய்ய கொண்டார் சிஷ்யர் மணக்கால் நம்பிகள். அந்த மணக்கால் நம்பிகள் தான் இந்த ஆளவந்தாரை திருத்தி கொண்டு வந்தது. அப்போ அவர்கிட்ட சொன்னாராம், இந்த மாதிரி உங்க பாட்டனார் சேர்த்து வச்ச சொத்து, பிதாமகம் நாதமுனியும் விலோக்கிய நதி சந்தையில சொன்னமே, அந்த நாதமுனிகள் சேர்த்து வைத்த சொத்து இருக்கு. அது அந்த யோகாபியாசம், யோக சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்தை தேவரி அத்தியனம் பண்ணணும்னா குருகை காவலப்பனை போய் பாரும்னு சொன்னார். சரின்னு புறப்பட்டு போறார் ஆளவந்தார். அங்க குருகை காவலப்பன் கண்ணை மூடிக்கொண்டு தியானத்திலே உட்கார்ந்துட்டு இருக்கார். இவர் பின்பக்க வழியா வந்தவர், சரி இவர் ஏதோ தியானம் பண்ணிட்டு இருக்கார், அப்புறமா நாம இவர் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி போய் நிற்போம் அப்படின்னு நினைச்சுண்டு அவருக்கு பின்னால உள்ள குட்டிச்சுவர பக்கத்துல மறைந்து நிற்கிறார். உடனே அங்கேருந்து ஒரு குரல் கேட்டது. குருகை காவலப்பிலிருந்து, சொட்டை குளத்தில் உள்ளார் யாரேனும் வந்தீரோ அப்படின்னு கேட்டாராம். அப்போ சொட்டை குளம் சொல்றது சிரேஷ்டமான குளம். ஜனித்வாகம் வம்சே அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி உயர்ந்த வம்சம் அந்த சொட்டை குளம். ஜனித்வாகம் வம்சே மகதி ஜகதி சொல்றோம் இல்லையா, அப்படி அந்த உயர்ந்த குளம். அந்த குளத்திலிருந்து வந்து பிறந்தார் அப்படின்னு இவர் கேட்டாராம். சொட்டை குளத்தார் எவனும் வந்துள்ளீரோ? அடியேன் தாசன் வந்து நின்னாராம். அடியேன் தாசன் வந்து நின்னார். ஆள வந்தார். அப்ப ஆள வந்தார் கேட்டாராம், நான் உமருக்கு பின்னாலேந்தான் வரேன். தேவரீர் யோகத்துல இருக்கேன், எம்பெருமானுடைய கலந்து பரிமாறி கொண்டிருக்கிறேன். அதனால அடியேன் அந்த குட்டிச்சவத்துல மறைஞ்சின்றேன். அடியேன் பின்னால உமருக்கு பின்னால இருக்கேன். அதுக்கு பின்னால சுவர் இருக்கு. அந்த சுவத்துக்கு பின்னாலதான் நான் இருக்கேன். எப்படி இது உமருக்கு தெரிஞ்சுதுன்னு கேட்டாரா. இல்ல நான் எம்பெருமானுடைய கலந்து பரிமாறுவேன். அப்போ எம்பெருமானுக்கு பக்கத்துல ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, இந்த 3 தேவிகளும் சேர்ந்து எம்பெருமானை தழுவி கட்டி கொண்டிருப்பார்கள். அதிலே ஸ்ரீதேவி தம்முடைய திருமுலை தடத்தாலே பெருமாளை வருடுவாள். இந்த 3 தேவிகளும் பெருமாளுக்கு லீலையான்னு சொல்லக்கூடிய அந்த லீலையை பண்ணிட்டு இருப்பார்கள். ஆனால் அந்த கண்ணன் என்ன செய்வன், இவா 3 பேரையும் ஒதுக்கிட்டு என்னோட கலந்து பரிமாறுவன். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் அந்த கண்ணன் இன்னைக்கு என் கழுத்தை கட்டிண்டு எனக்கு பின்னால எட்டி எட்டி பார்த்தான். ஏற்கனவே பிராட்டிமார்களை தள்ளி விட்டுட்டான், என்னோட மட்டும்தான் கலந்து பரிமாறுவன். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் இன்னைக்கு என்னையும் கொஞ்சம் விட்டுட்டு பின்னால எட்டி எட்டி பார்த்தான். அந்த நாதமுனிகள் அவர்கள் குலதெய்வம் மன்னனார், அந்த காட்டு மன்னார், காட்டும் மன்னனார். அந்த வம்சத்துல யாராவது வந்தால்தான் அந்த எம்பெருமான் என்னையும் உதாசீனம் செய்வான். அதனால கேட்டேன் அப்படின்னு சொன்னார். ஆக ஸ்தோஷ்யாமி ந குலதனம் குலதெய்வனம் சதது பாதாரவிந்தம் அரவிந்த விலோச்சனசிய. இது சோத்திரத்தலத்துல ஆள வந்தார் திருவாக்கு. எங்களுக்கு கண்ணன் தான் குலதெய்வம்னு காட்டுறார். இப்படி கிருஷ்ண பக்தியில திளைத்தவர். அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீவன் யாமுனமுனி, அவரைத்தான் கோவலர்தம் பொற்கொடியே, கோவலன் கண்ணனுக்கு திருநாமம். கோவலனாய் வெண்ணெய் உண்ட வாயன் என் உள்ளங்கவர்ந்தான்னு பாசுரம். அப்பேற்பட்ட அந்த கோவலர்தம் பொற்கொடியே அந்த கிருஷ்ண பக்தியில திளைத்ததுனால அவருக்கு அந்த திருநாமம் வந்து சேர்ந்தது. நற்செல்வன் தங்காய் என்கையாலே திருக்குமாரத்தியார் பருவம் நிரம்பின பின்பு சேற்றில் படியாய் கிடந்து அனுச்சரணம் பண்ணியும் மனதுக்கினியானை பாடவும் என்கையாலே ஸ்ரீ ராமமிஸ்ராய நமக என்னும் அர்த்தம் சொல்லுகிறது. அதுக்கு அடுத்தாப்புல
ஸ்ரீமன் யாமுனமுனைய நமக ஸ்ரீ ராமமிஸ்ராய நமகன்னு திருநாமம். அவருக்கு நற்செல்வன் தங்காய்ங்கிறார். அவருக்கு என்ன விசேஷம்? உய்ய கொண்டார் புண்டரீகாட்சர். அவருடைய திருக்குமாரத்தி 2 பேர். சிறு வயதிலேயே தாயை இழந்து விடுகிறார்கள். அந்த ஆச்சாரிய குமாரத்திகளுக்கு தாய் இல்லை. ஒரு தாயை போல இருந்து கொண்டு இந்த ராமமிஸ்ரர்னு சொல்லக்கூடிய மணக்கால் நம்பிகள் அவர்தான் ஒரு தாயை போல அந்த குழந்தைகளை சீராட்டி அமுதூட்டி வளர்த்து வந்தார். அப்பேற்பட்ட அந்த பெண் பிள்ளைகள் ஆற்றிலே நீராடி விட்டு திரும்புகிறார்கள். அப்படி வருகிற சேரும் சகதியுமா ஆகிப்போச்சு பெய்த மழையினால. அங்கேருந்து வெள்ளப்பெருக்கு வந்தது, சேரும் சகதியுமா இருக்கு. சரி, இவா தீர்த்தமாயிட்டு வந்தா சிறு குழந்தைகள், இந்த குழந்தைகள் சேற்றுல அழுந்த வேண்டாம்னு சொல்லி அந்த சேற்றுல தாம் இறங்கி சேத்துல அப்படியே கிடந்தார். அவர் மேல காலை வச்சு இந்த 2 குமார்த்திகளும் அந்த கால் சுவட்டை வைத்து அந்த சேற்றை கடந்தார்கள். இப்படி அந்த சிறுமிகளுடைய கால் சுவட்டில் மணல் பதியாமல், சேறு பதியாமல், மண் சேறு பதியாமல் காப்பாற்றி கொடுத்தார். அப்படி ஒரு ஆச்சாரிய பக்தி. அப்படி அந்த ஆச்சாரிய குமாரத்திகளுடைய கால் மண்ணிலே படாதபடி, அந்த சேரிலே படாதபடி தாம் பொழிந்து நின்றதால் இவருக்கு மணக்கால் நம்பி, தானே ஒரு பாலமாக நின்றிருக்கார். அதனால இவருக்கு மணக்கால் நம்பின்னு திருநாமம். அப்போ ஆச்சாரியன், ஆச்சாரிய பத்னி, ஆச்சாரிய குமார குமாரத்திகள் இவங்க அனைவருமே நமக்கு உத்தேசியர்கள் அப்படிங்கிறத காமிச்சு கொடுத்திருக்கார் ஸ்ரீ மணக்கால் நம்பிகள். அருகால சிறுவண்டே தொழுதேன் உன்னைன்னு திருமங்கை ஆழ்வார் அவருடைய அந்த பாசுர அடி. அந்த அருகால சிறுவண்டேங்கிறதுக்கு 6 கால்கள். அவன் ஒன்று ஆச்சாரியன், இன்னொன்று ஆச்சாரிய பத்னி, இன்னொருத்தர் ஆச்சாரிய குமார குமாரத்திகள். இந்த 3 பேருக்குமே நாம் சமமாக பாவித்து, ஆச்சாரியனுக்கு என்ன பெருமை உண்டோ அந்த பெருமை ஆச்சாரிய பத்னிக்கும் உண்டு, ஆச்சாரியனுடைய குமார குமாரத்திகளுக்கும் உண்டு. இந்த 3 பேருக்குமே நாம் தொண்டு புரியணும், கைங்கரியம் பண்ணணும், சேவை செய்யணும். ஒரு முறை நஞ்சியர் திருவரங்கத்திலே எழுந்தருளி இருக்கின்ற காலத்திலே நித்திய அனுஷ்டானங்களை எல்லாம் முடித்து கொண்டு வந்து கொண்டிருந்தார். காவிரியிலிருந்து தூரத்திலிருந்து பார்க்கிறாராம். ஸ்ரீ பராசர பட்டருடைய குமாரத்திகள் இந்த நஞ்சியர் ஆசிரமத்துக்கு வந்திருக்காங்க. அந்த ஆசிரமத்துக்கு வந்தா தோட்டத்தில் நிறைய புஷ்பங்கள் இருந்திருக்கு. அந்த புஷ்பங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அங்கிருந்துதான் புஷ்பங்களை எல்லாம் பறித்து எல்லாம் தொடுத்து கொடுப்பார்களாம் நம்பெருமாளுக்கு. பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிற வழக்கமும் இருந்தது. அதை ஒரு காவல்காரன் காத்துட்டு இருந்தான். நஞ்சியர் மேல அபிமான பிரிதாகும் சிஷ்யனை போல. இந்த சிஷ்யன் காவல்காரனா இருந்தான். இந்த குமார்த்திகள் வந்து அந்த புஷ்பத்தோட அழகை பார்த்தார்கள், மனத்தை பார்த்தார்கள். அதை பெருக்க போனா, நீங்கள் இங்கே வரக்கூடாது, இது வந்து பெருமாளுக்காக உண்டான புஷ்பம், அதை தொடாதீர்கள்னு சொல்லி அவரை அனுப்பிச்சுட்டான். ஏதோ அந்த குழந்தைகளுக்கு ஒரு முகவாட்டம். இதை பக்கத்துல இருந்து பார்த்துட்டார் நஞ்சியர். குழந்தைகள் அப்படியே போயிட்டார். என்ன விஷயம்னு கேட்டாராம். அது அந்த காவல்காரன் வந்த விஷயத்தை எல்லாம் அவர்கிட்ட சொன்னான். உடனே புஷ்பத்தை பூரா பெறச்சி நார்ல நன்னா கட்டி ஒண்ணு போல கட்டி எடுத்துக்கொண்டு நேர பராசர பட்டர் திருமாளிகை வாசல்ல போய் நிற்கிறார். வாரும் நம் சீயரே, எங்கு வந்தீர்னு கேட்டாராம் பட்டர். இல்ல, குழந்தையெல்லாம் வந்திருந்தா, குமாரத்திகள்லாம் புஷ்பத்தை கேட்டிருக்கா, அதுக்கு அந்த காவல்காரன் அனுப்பி வைத்து விட்டான். நான் நம்பெருமாள் திருக்குறள் சிக்கு நாரணம் சொல்லி இந்த புஷ்பத்தை வளர்க்கல. நம்பெருமாள் திருக்குறள் கற்றை அழகா இருக்கிறதுக்காக இந்த புஷ்பம் இல்லை. இது ஆச்சாரியன் குமாரத்திகள், அவர்கள் என்ன விரும்புகிறாளோ நான் அதை செய்ய வேண்டும் சொல்லி அந்த குழந்தைகளை அழைத்து தாமே அந்த புஷ்பத்தை தலையிலே சூட்டி விட்டு வந்தார். அப்படி ஒரு ஆச்சாரிய பக்தி, ஆச்சாரிய பத்தினி, தாயாருக்கு சமமான ஆச்சாரிய பத்தினி, தந்தைக்கு சமமான அந்த ஆச்சாரியன், அந்த குமாரத்திகள். இப்படி நம்ம பூர்வாச்சாரியர் எல்லாம் அப்படி ஒரு அந்த ஆச்சாரிய பக்தி, அந்த ஆச்சாரிய பணிவிடை, அந்த ஆச்சாரிய நிஷ்டையிலே ஒழுகி வந்துள்ளார்கள். இந்த சரித்திரத்தை இது காட்டும். அதைத்தான் ஸ்ரீ ராமமிஸ்ராய நமக, நற்செல்வன் தங்காய் அப்படிங்கிற சப்தம். நற்செல்வன்னா என்ன அர்த்தம்?
நல்ல குணபூர்த்தி குணமுடையவன் அர்த்தம். அதுக்கு நற்செல்வன் தங்காய் என்கிற பாசுரமானது மணக்கால் நம்பியை குறிக்கிறது என்று இங்கே சொல்லுகிறார். பங்கைய கண்ணானை பாடவும் நீ வாய் தரவன். இது என்னும் அர்த்தம் ஸ்ரீ ராமமிஸ்ராய் என்னும் அர்த்தம் சொல்லுகிறது. ஸ்ரீ பங்கைய கண்ணானை பாட எங்கையாரே போதரி கண்ணினாய் பங்கைய கண்ணானை பாட எங்கையாரே ஸ்ரீ புண்டரீகாட்சாய நமக என்னும் அர்த்தம் சொல்லுகிறது. ஆக ராமமிஸ்டருக்கு நாம் என்ன சொன்னோம்? நற்செல்வன் தங்காய்னு சொல்லிட்டோம். அதே அதுக்கு அடுத்தாப்புல புண்டரீகாட்சர் அப்படின்னு பேர். உய்ய கொண்டாருக்கு திருநாமம் புண்டரீகாட்சர்னு பேர். அவருக்கு ஆச்சாரியர். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கித்து புல்லும் சிரமணகான் போதரி கண்ணினாய். அந்த போதரி கண்ணினாய் அழகிய போது தாமரை தாமரை போன்ற கண்களை உடையவரே அப்படின்னு 13வது பாசனம். 14வது பாசனம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் ஆம்பல் வாய்ந்த பூமினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் பங்கைய கண்ணானை பாடியலோர் எம்பாவாயின்னு பாசனம். ஆக அந்த பங்கைய கண்ணன் அங்க சொல்லியிருக்கு 14ஆம் பாசனத்துல. 13ஆம் பாசனத்துல புல்லும் சிரமணகான் போதரி கண்ணினான்னு சொல்லியிருக்கு. ஆக அழகிய கண்களை படைத்தவர். அது ஸ்ரீ புண்டரீகாட்சாய நமக அப்படிங்கிற அந்த அர்த்தத்தை சொல்லுகிறது அப்படின்னு காமிச்சு கொடுக்கிறார். அழகிய கண்களுடையவன் அந்த கண்ணபிரான். அதே போல அந்த புண்டரீகாட்சத்துவம் எம்பெருமானுக்கு இருக்கு. இங்க இந்த உய்ய கொண்டாருங்கிற ஆச்சாரியருக்கு என்ன புண்டரீகாட்சத்துவம்? இந்த லோகத்தை அவர் பார்க்கிறார். இந்த லோகத்தில் உள்ள ஜீவர்கள் இந்த உயிர்கள் இந்த பயிர்களாகிய உயிர்கள் வறண்டு போயிருக்கிறது, வாடி போயிருக்கிறது. இப்படியே விட்டா கருகி போயிடும். அப்படி விடக்கூடாதுன்னு சொல்லித்தான் அருளிச்செயலை எல்லாம் நாதமுனிகளுக்கு பெற்று அந்த அருளிச்செயலை மேன்மேலும் வளர்த்து வந்தார். இந்த உய்ய கொண்டார் ஸ்ரீ புண்டரீகாட்சர் இல்லைன்னா நமக்கு அருளிச்செயலே கிடைச்சிருக்காது. இப்படியும் இந்த லோகத்தை அவர் கருணையோட பார்த்தார். எம்பெருமானுக்கு ஒரு கண்ணு சூரியன் மாதிரி இருக்கு, இன்னொரு கண்ணு சந்திரன் மாதிரி இருக்கு, ஒரு கண்ணுலதான் குளிர்ச்சி இருக்கு. ஆனா இந்த பூர்வாச்சாரியர்களுக்கு 2 கண்ணுலையும் குளிர்ச்சி நிரம்பி இருக்கும். அப்படி பார்த்தார். அதனால அவருக்கு ஸ்ரீ புண்டரீகாட்சார்னு திருநாமம், உய்ய கொண்டார்னு திருநாமம். நம்மளையும் உயிர்த்தார், அருளிச்செயலையும் உயிர்த்தார். நாதமுனியோட மனசுல ரொம்ப ஆசை இருந்தது இந்த அருளிச்செயல் மேற்கொண்டு விளங்கி வரணும்னு, அதையும் உயிர்த்து கொடுத்தார். அதனால உய்ய கொண்டார் அப்படின்னா 3 அர்த்தம் சொல்லலாம். அப்படி ஸ்ரீ புண்டரீகாட்சாய நமக. அப்புறம் நாவுடையாய் எங்கையாலே தமிழ் மறையும் இயலிசை ஆக்கின நாவீருடைமையாலே ஸ்ரீமன் நாதமுனையே நமகா என்னும் அர்த்தம் சொல்லுகிறது. நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் அப்படின்னு பார்க்கணும். ஆக நாவுக்கரசர்னு பேர். நாவுக்கரசர் யாரு? அரையர். அதுல யாரு முதல்ல? ஸ்ரீமன் நாதமுனிகள். அவருக்கு நாவுக்கரசர் என்று திருநாமம். ஆக இந்த முத்தமிழும் சேர்ந்தார் போலே இயல் இசை நாடகம் இந்த முத்தமிழும் சேர்ந்ததுதான் அந்த திவ்ய பிரபந்தம். அந்த திவ்ய பிரபந்தத்துக்குள்ள 23 பிரபந்தம் இருக்கு. ராமாசூத்தந்தாதியை சேர்த்தா 24 பிரபந்தம். அந்த பிரபந்தத்துக்குள்ள திருவரங்கத்துக்குன்னு அமைந்த பதிகம் 147 பாசுரம்மா. 147 பாசுரம் திருவரங்கத்துக்குன்னு அமைந்திருக்கு. தமிழ் உள்ள மொத்த எழுத்துக்கள் 147. அப்போ ஒரு தமிழ் மாலையே சூட்டினார் போலே இயல் இசை நாடகம் சொல்லக்கூடிய முத்தமிழும் சேர்ந்தார் போலே உற்சவம் ஆரம்பிக்க போறது. 30ஆம் தேதியிலிருந்து உற்சவம் ஆரம்பம். திருவாய்மொழி திருநாள், பெரிய திருநாள், திரு அத்தியன உற்சவம், வைகுண்ட ஏகாதசி பெருவிழா எல்லாம் சொல்றோமோ இல்லையோ. இந்த உற்சவம் ஆரம்பிச்சு வச்சது திருமங்கை ஆழ்வார். நாதமுனிகள் காலத்துக்கு மேல அது மேற்கொண்டு பல்கி பெருகியது. அப்படி பெருகியது உடையவர் காலம் என்ன, பட்டர் காலம் என்ன, நஞ்சியர் காலம் என்ன, நம்பிள்ளை காலம் என்ன, மேன்மேலும் வளர்ந்துட்டே வந்தது. இப்படி இந்த தமிழ் மறைகளை நமக்கு தொகுத்தும் பகுத்தும் வகுத்தும் கொடுத்தார். இந்த கலியுகத்துக்கு தேவையான வேதங்களை ரிக்வேதம் என்னும் யஜுர்வேதம் என்னும்
சாமவேதம் என்னும் அதர்வ வேதம் என்றும் 4ஆக பிரித்து வகுத்து கொடுத்தார். அதுக்காக அவருக்கு வேத வியாசர்னு திருநாமம். அவருடைய பிறப்பில் அவருடைய பெயர் கிருஷ்ண துவைபாயர்னு பெயர். வேதத்தை பகுத்தும் வகுத்தும் கொடுத்ததால் வேத வியாசர்னு சொல்றோம். அதே போலத்தான் ஸ்ரீமன் நாதமுனிகள் நாவுக்கு அரசராக திகழ்ந்தார். அவருக்கு யோகம் என்ன, நாதம் என்ன, கீதம் என்ன, எல்லாமே கைவந்த கலையா இருந்தது அவருக்கு. அப்பேற்பட்ட அந்த நாதமுனிகள் தான் முதலாயிரம், 2ஆம் ஆயிரம், 3ஆம் ஆயிரம், 4ஆம் ஆயிரம் என்று நமக்கெல்லாம் பகுத்தும் வகுத்தும் கொடுத்தது. வேதவியாசரை போலே அந்த வேதவியாசர் வகுத்து கொடுத்தது சமஸ்கிருத வேதம். இந்த திராவிட வேதத்தை 4 ஆயிரமாக பிரித்து வகுத்து கொடுத்தது இந்த ஸ்ரீமன் நாதமுனிகள். அவரைத்தான் நாவுடையாய் என்று என்கிற சொல் அழைப்பதாக புனரிக்காட்சிய சுவாமி காட்டி கொடுக்கிறார். அந்த திவ்ய பிரபந்தங்களை எல்லாம் இசையாக்கி அதுல இசைப்பா வேற இயல்பா வேற இப்படி அபிநயம் பிடித்து அந்த எம்பெருமானுக்கு முன்னே இந்த அரியர் சேவை இன்னும் நடந்துட்டே இருக்கு. அதுவும் நாடக கழிச்சு ஆரம்பம். திருநாடகம் கோஷ்டியில் ஆரம்பிச்சு அப்படியே முதல் 10 40ன்னு பெரிய உற்சவம், பெரிய திருநாள்னு பேரு. அந்த திருவாவணி மண்டபத்தில் எழுந்தருளி அந்த திருவாய்மொழியை எல்லாம் எம்பெருமான் கேட்கிறான். இப்பேற்பட்ட அந்த திவ்ய பிரபந்தத்தை இசையோட சேர்த்து அபிநயம் பிடித்துத்தான் திருவரங்கநாதன் கேட்பன். அதனால இவருக்கு நாவுடையாய், நாவுக்கு அரசர், நாவுடையான்னு சொல்றோம். அப்ப அரையர்னு சொன்னாலே அரசர்கள்னு அர்த்தம். அரையர்னு சொன்னா விண்ணப்பம் செய்வார்னு அர்த்தம். அரையர்கள்னு சொன்னா செந்தமிழ் பாடுவார்னு அர்த்தம். அப்பேற்பட்ட அந்த நாவுக்கரசராய் திகழ்ந்தார் அந்த ஸ்ரீமன் நாதமுனி. அந்த அர்த்தத்தை சொல்றார் நாவுடையா என்று. எல்லே இளங்கிலியே எங்கையாலே சுகமுகாதம் அமிர்தம். அந்த அமிர்தத்தை ஒரு திரவ சம்யுதம், ஒரு திரவம் போலே நமக்கு கொடுத்த என்னும்படி திருவருட்கமுகுவன் பழத்தான ஆழ்வார் திருப்பவளத்தில் நின் கீர்த்தி கனி என்னும் கவிகள் மொழிபட்டோடும் கவியமுதமாய் திருவாய்மொழி பிரவகிக்க அத்தாலே அணிமரலை கிளிமொழியாலை அனுகரிக்கையாலே ஸ்ரீமதே சடகோபாய நமக என்னும் அர்த்தம் சொல்லுகிறது. சுகமுக அமிர்தமாக நமக்கு கிடைச்சது ஸ்ரீமத் பாகவதம். அந்த சுகபிரம்மம் கிளி போன்ற மூக்கை உடையவன். இங்கே நம்மாழ்வார் கிளி மொழியாளாக வர்ணிக்கப்படுகிறார். அவர் கிளி போன்ற மூக்கை உடையவர். அதுக்காக அதற்கு சுகபக்ஷியம்னு பேர். ஆக அந்த சுகர் அந்த பரீட்சித்துக்கு ஸ்ரீமத் பாகவதத்தை எல்லாம் எடுத்து சொன்னார். அதே போல அதனால எல்லே இளங்கிளியே என்கிற அர்த்தம். அந்த சுகபிரம்ம மகரிஷியோட கிளி போன்ற முகத்திலிருந்து நழுவிய கற்பக கனி ஸ்ரீமத் பாகவதம். நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாத்த அமிர்த திரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரகோ ரசிகா புவி பாபுகாஹா. அப்பேற்பட்ட அந்த பாகவதம் அந்த சுகபிரம்மத்தோட அந்த கிளியினுடைய முகத்திலிருந்து நழுவிய ஒரு கல்பக கனி போல இருந்தது. அதனால் அதே போலத்தான் இங்கே சுவாமி நம்மாழ்வார் திருப்பவளத்தில் அவருடைய திருவாக்கிலிருந்து பக்தாமிர்தம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சடகோப வாங்மயம் அப்படி வந்தது நமக்கு. நின் கீர்த்தி கனி என்னும் கவிகள் மொழிபட்டோடும் கவி அமுதமாக நமக்கு கிடைச்சது. அணிமலனை கிளிமொழியாலை அனுகரித்தவர் அப்படின்னு இப்படி கிளிமொழியால்னு சொல்லக்கூடிய அந்த நாயிகா பாவத்தை அனுகரித்தார். அந்த நாயிகா பாவத்தை ஏறிட்டு கொண்டு பல பாசுரங்களை அள்ளி செய்துள்ளார் நம்மாழ்வார். அவரே ஒரு கிளி மொழியாளாக இருக்கிறார். அதுபோலத்தான் எல்லே இளங்கிளியே அப்படிங்கிற அந்த சொற்றொடரானது ஸ்ரீ நம்மாழ்வாரை குறிக்கிறது என்று அள்ளி செய்கிறார் புனரிக்கால் ஜீயர் சுவாமி. ஆக இந்த எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ 15வது பாசுரம். இந்த எல்லை இளங்கிளியேங்கிற சப்தத்தினால நமக்கெல்லாம் அந்த நம்மாழ்வாருடைய ஸ்துதி இங்கே சொல்லப்பட்டது.
ஸ்ரீமதே ஷடகோபாய நமக. நாயகனாய் என்று தொடங்கி மேலஞ்சு பாட்டாலே ஸ்ரீமதே விஷ்ணக்சேனாய நமக, ஸ்ரீயை நமக, ஸ்ரீதராய நமக என்னும் அர்த்தங்களையும் அச்சேர்த்தியிலே இவரும் புருஷகார பூர்வமாக ஆசிரியக்கச் செய்தே பெரும் ஏற்றங்களை சொல்லுகிறது. மேற்கொண்டு சொல்றார், ஸ்ரீமதே விஷ்ணக்சேனாய நமகன்னு சொல்லணும். அது நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோண்டும் தோரணவாசல் காப்பானே. அப்படி அந்த நாயகனாக நிற்கிறான். திருவரங்க கஷேத்திரத்துக்கு க்ஷேத்திரபாலன், துவாரபாலான்னு சொல்றோம், க்ஷேத்திரபாலர்கள்னு சொல்றோம். அந்த க்ஷேத்திரபாலன் நிற்கிறது ஆனைமுகத்தான், வேலமுகத்தான். அது அந்த விஸ்வக்சேனனுடைய அந்த பாரிசத்தியாக பரஷதம், அதுல அந்த குருல ஒத்தரா இருக்க ஸ்ரீமதி விஸ்வக்சேனாய நமக. அவர்தான் நாயகனாக நிற்கிறார். கையில பிரம்ப வச்சுட்டு இருக்கார் இல்லையா, எழில் பிரம்பை ஏந்தி கொண்டிருக்கிறார் அந்த விஸ்வக்சேனர். அவரை நாயகனாய் நின்று என்கிற சப்தத்தாலே இந்த ஸ்ரீமதே விஸ்வக்சேனாய நமக என்னும் இடம் சொல்லுகிறது. உந்துமத கழித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் அப்படிங்கிற சப்தம். அந்த உந்துமத கழித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய், அதுதான் ஸ்ரீயை நமக. உந்துமத கழித்தன் ஸ்ரீயை நமக. அந்த நப்பின்னை பிராட்டி அவளை சொல்லுகிறது. குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பந்தசயனத்தின் மேலேறி. அந்த குத்து விளக்கரிய தீப பிரகாசமா எம்பெருமான் இருக்கான். அப்போ பக்கத்துல பெரிய பிராட்டியாரும் சேர்ந்து இருக்க. சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் அடிமை செய்வார் திருமாலுக்கே என்றார் நம்மாழ்வார். ஆக அந்த திருமால் அங்க காட்டுறது. குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பந்தசயனத்தின் மேலேறி. ரெண்டு பேருடைய சேர்த்தியை காட்டுறது அந்த இடத்துல. 33 அமரருக்கு முன் சென்று கப்பந்தவிற்கும் களியே துயிலாய் அப்படின்னு காட்டப்படுது அர்த்தம். இங்கேயும் சேர்த்தியத்தான் காட்டுறது. அப்புறம் 21வது பாசனம். ஏத்தக்கலங்கள் இது எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்ப சிக்கல். ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி, அதுக்கு ஸ்ரீதராய நமக. நாயகனாய் என்று தொடங்கி மேல் 5 பாட்டாலே ஸ்ரீமதே விஸ்வக்சேனாய நமக, ஸ்ரீயை நமக, ஸ்ரீதராய நமக என்னும் அர்த்தங்களையும் அச்சேர்த்தியிலே இவரும் புருஷகார பூர்வமாக ஆசிரியக்கச் செய்தே பெரும் ஏற்றங்களை சொல்லுகிறது. அப்ப இந்த மேற்கொண்டு இந்த 5 பாசுரம் 16வது பாசுரம் தொடங்கி 20வது பாசுரம் வரைக்கும் இந்த 2 பேருடைய சேர்த்தி சொல்லப்பட்டிருக்கு. 8 எழுத்து நினைப்பொருளும் 2 தனில் பொருளும் இயல்பளித்தேர் அர்ச்சுனருக்கு இறையவர் தம்மை தொட்டுரைத்த முறையறுதி பொருளையெல்லாம் தோன்றும் வகை இத்தியாதிப்படியே இப்பிரபந்தம் ரகசியார்த்தத்தை பிரதிபாதிக்க கடவதாயிருக்கும். அதில் வயோஜனையும் மேலே யோசிக்கப்பட்டது. வாக்கிய குரு பரம்பரையை பார்த்துட்டோம். மேற்கொண்டு ரகசியத்திலையும் இதுல இருக்குன்னு காமிக்கிறார். ஆக இந்த 20வது பாசுரம் 33 அமரருக்கு முன் சென்று அந்த 2 பேருடைய சேர்த்தியை சொல்றது. 21வது பாசுரம் ஏற்றக்கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப, அங்க ஸ்ரீதராய நமக என்னும்படி சொல்லுகிறது. 22வது பாசுரம் அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமானமாய் நின் பள்ளிக்கட்டிற்கீழே வந்து, இங்க விசேஷமாக திருவருள் புரியணும் அப்படின்னு நம்ம பிரார்த்திக்கிறோம். சீரிய சிங்காசனத்திலிருந்து அருளையலோர் எம்பாவாய் காட்டுறது. 23வது பாசுரம் மாரிமலை முனைஞ்சில் மண்ணை கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவளித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேருந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாமந்த காரியம் ஆராய்ந்து அருள் அப்படின்னு கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறோம், இறஞ்சுகிறோம் அர்த்தம். இது எம்பெருமானை வீட்டிலிருந்து எழுவும் தனிக்கோள் செல்ல அப்படி அந்த பதியத்துல நம்மாழ்வார் கேட்கிறார் கைங்கரிய பிரார்த்தனை. அதை இங்க ஆண்டாள் கேட்கிறா. மாரிமலை முனைஞ்சல் 23வது பாசுரம். 24வது பாசுரம் அன்றி உலகமளந்தாய் அடிபோற்றி
சென்று அந்த பாசுரத்துல போற்றி போற்றின்னு மங்களாசாசனம் செய்கிறார். இந்த சேர்த்திக்கு மங்களாசாசனம் செய்து அப்புறம் கோரிக்கையை முன்வைக்கிறார். 25வது பாசுரம், ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. இது கைங்கரிய தங்களுக்கு விருப்பமான கைங்கரியத்தை இதிலையும் பிரார்த்திக்கிறார். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய், அங்கேயும் ஒருத்தி தான் இங்கேயும் ஒருத்தி தான். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் மற்றொருத்தின்னு சொல்லல. இவளுக்கு உண்டான வைபவம் இவள் ஒருத்தி தான். அந்த கண்ணனையே பெற்றெடுத்தால் அந்த தேவகி, அவன் அச்சுத பானம் கண்ணன். அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ண சூரியவே வயிற்றுல வச்சுட்டு இருந்தா இல்லையா கர்ப்பவாசத்துல, அவளுக்கு உண்டான பெருமை அந்த ஒருத்தி தான். அப்புறம் 12 வயசு வரைக்கும் அந்த கண்ணனோட சேர்த்தியெல்லாம் அனுபவிச்சால அந்த யசோதை பிராட்டி, அவ ஒருத்தி, அவளுக்கு நிகர் அந்த ஒருத்திக்கு ஒருத்தி தான். இந்த ஒருத்திக்கு உண்டான அமைந்த பெருமையும் அந்த ஒருத்திக்கு உண்டான அமைந்த பெருமையுமே ஈடு இணையற்றது. அதான் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. அந்த ஓர் இரவில்ங்கிறத ஓர் உருவில்னு சொல்லலாம் ஒரு சுவாமி. ஓர் உரு, அங்க என்ன உரு இருந்ததோ அதேதான் இங்க வந்தது. ஆதியன் சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த அப்படின்னு ஆழ்வார் பாசனம். ஆக ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் உருவில் ஒருத்தி மகனாய் வளர்ந்தான் திருவாய்ப்பாடி. அதை இங்க காட்டுறது. 26வது பாசனம், மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியல் ஞானத்தையெல்லாம் நடுங்கு முரள்வன பால்வன வண்ணத்துன் பாஞ்சசன்யமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பால் உடனே சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆய்நிலையாய் அருளியலோர் எம்பாவாய். அப்ப இந்த கைங்கரியத்துக்கு தேவையான உதவக்கூடிய உபகரணங்கள் அதையெல்லாம் பிரார்த்தித்து கேட்கிறான் இந்த மாலை மணிவண்ணா பதியத்தில். 27வது பாசுரம், கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. யாரு யாரு கூடலையோ, யார் யாரு வந்து சேரலையோ அவர்களை எல்லாம் ஜெயித்து விடுவன், சேர்ந்தவர்களை எல்லாம் கூடியிருந்து அனுபவிப்பன். ஆக எல்லோரும் ஒருவன் கூடியிருந்து குளிரும்படி விவரிக்கப்பட்டது. கூடியிருந்து குளிர்ந்தேலோர் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான்னு சொன்னான். கடைசி அடியில கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். அப்படி சேராதவரையும் சேர்த்து கொண்டு விடுவான் எம்பெருமான். அப்படி சேராதவரை எம்பெருமான் வென்று விடுவான். ஒண்ணு அவளை சேர்த்துக்கணும் பக்தனா, இது சிசுபாலன் மாதிரி அவர்களை அழித்துத்தான் சேர்த்துக்கணும். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, அதுக்கு கடைசி வரி கூட இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். ஆக அந்த எம்பெருமானு நமக்கு என்ன பெரிய லாபம்னா எம்பெருமான நினைக்கிறது, பெரிய நஷ்டம் என்னன்னா எம்பெருமான மறக்கிறது. அவன் நினைவுதான் நமக்கு மிகப்பெரிய லாபம். அந்த லாபத்தை சொல்றான் கூடியிருந்து குளிர்ந்து அப்படின்னு. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, அவனை சத்ருவை போல பார்க்கறது, அவனை துவேஷிப்பது, அவர்களுக்கு அழிவு நிச்சயம். அதை இங்க காட்டுறான். 28வது பாசுரம், கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம். ஆக அவன் அருளை கொண்டு நமக்கு பலன் கிடைக்கிறது, அதை தவிர நமக்கு வேற ஒன்றும் இல்லை. உந்தன்னை சிறுபேர் அழைத்தரவும் சீறி அருளாதே இறைவா நீதாராய் பறை. அந்த 28வது பாசுரத்துல அந்த எம்பெருமானை தவிர நமக்கு வேற ஒரு பயன் இல்லை. அவனுடைய அருளாலே அவனை அடைந்து அவனையே அனுபவிப்பது. இது 28வது பாசுரத்துக்கு. 29வது பாசுரம், சிற்றன் சிறுகாலை வந்துன்னை சேவித்து உன் பொற்றாவரடியே போற்றும் பொருள்களான்னு சொல்லி கைகரியத்தோட தன்மையை சொல்றான். உனக்கே நாமாற் செய்வோம் மற்ற என் காமங்கள் மாற்று. எங்களுக்கு வேற ஒரு விருப்பத்தையும் கொடுத்துறாத, வேற ஒரு ஆசையும் வரவழைச்சிடாத, உன்னையே பற்றி உன் அருளாலே உன்னை அடைந்து உன்னையே அனுபவிக்கக்கூடிய அந்த பிராப்திய குரு அப்படின்னு சொல்லி அந்த கைங்கரியத்தோட தன்மை வலுவிழா அடிமை செய்ய வேண்டும். ஆக எங்கு போனாலும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் வந்தனும். அந்த உந்தன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாமாற் செய்வோம் சொல்லி அந்த கைங்கரியத்தோட தன்மையை இந்த பாசுரத்துல சொல்லப்படுறதா காட்டுறார் புந்தரிகால் ஜீயர் சுவாமி. 30வது பாசுரம், வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை. இப்படி இந்த பெண் பிள்ளைகளை எல்லாம் உணர்த்தி செய்யப்பதியான எம்பெருமானுடைய கடாட்சத்தாலே கைங்கரியத்தை பெற்று வாழும் வழியை கூறி நிறைவு செய்கிறாள். இப்படி இந்த குரு பரம்பரை, இந்த ஆச்சாரியால் விசேஷம்
அஸ்மத் குருபியோ நமக என்று தொடங்கி ஸ்ரீயை நமக ஸ்ரீதராய நமக இதுவரைக்கும் அந்த குரு பரம்பரை அனுசந்தானம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மார்க்கத்தை நமக்கெல்லாம் காமிச்சு கொடுத்திருக்கார். அதற்கு மேலே எட்டெழுத்தின் இணைப்பொருளும் இரண்டுதனில் பொருளியலும் வலித்தேர் அர்ச்சுனர்க்கு இறைவர் தம்மை தொட்டுரைத்து முறையறுதி பொருளையெல்லாம் தோன்றும் வகை இத்தியாதிப்படியே இப்பிரபந்தம் ரகசியார்த்தத்தை பிரதிபாதிக்க கடவதாயிருக்கும். அதில் துவயோஜனையும் மேலே யோசிக்கப்பட்டது. எட்டெழுத்தின் இணைப்பொருள் திருவஷ்டாட்சரம், அந்த எட்டெழுத்து ரகசியனுக்குள்ளே பிரதம ரகசியம், மூன்றாவது ரகசியம் சரம ஸ்லோகம். எட்டெழுத்தின் இணைப்பொருளும் இரண்டுதனில் பொருளும் இயல் வலித்தேர் அர்ச்சுனருக்கு உரைத்தது. திருத்தேர் தட்டிலே அர்ஜுனனுக்கு உபதேசித்தது சரம ஸ்லோகம். விஷ்ணுலோகத்திலே பிராட்டிக்கு உபதேசித்தது துவயம். பத்ரிகாசிரமத்திலே தானே சிஷ்யனாய் ஆச்சாரியனுமாய் நின்று நரநாராயணர்களாக நின்று உபதேசித்தது அஷ்டாட்சரி திருவெட்டெழுத்து. இந்த ரகசிய திரயமும் இந்த திருப்பாவையில ஆண்டாளாலே காட்டப்பட்டதுன்னு சொல்றார் பொன்னரிக்கால் ஜீயர் சுவாமி. முதல்ல பிரபல நிஷ்டையை சொன்னார் முதல் 5 பாசுரத்துல. அதற்கு அடுத்தாற் போலே உண்டான 10 பாசுரங்களாலே இந்த வாக்கிய குரு பரம்பரை எல்லாம் சொன்னார். முதல்ல நாம சங்கீர்த்தனம், அந்த நாம சங்கீர்த்தனத்தாலே சதாச்சாரிய சம்பந்தம், அந்த சதாச்சாரிய சம்பந்தத்தாலே குரு பரம்பரையிலே அன்வயம், குரு பரம்பரையிலே நாம் சேர்ந்ததால் அந்த வாக்கிய குரு பரம்பரை அனுசந்தானம், இந்த வாக்கிய குரு பரம்பரை அனுசந்தானம் பூர்வமாக அந்த எம்பெருமான் ஆச்சாரியனை காமிக்க, ஆச்சாரியன் எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை எல்லாம் அனுபவிக்கப்படி செய்து இந்த உயர்ந்த மோட்ச சாதனமாக முமுட்சுவாக நாம் பரிணமிக்க இந்த ரகசிய திரயத்தை நமக்கு உபதேசம் செய்து அந்த அர்த்தத்தை எல்லாம் எப்படி சதாச்சாரிய சம்பந்தத்தாலே நாம் அடைய பெற்றோமோ அதே போல இந்த ஆண்டாள் முதல்ல திருநாம சங்கீர்த்தனத்தை சொல்லி சாதாரண மனுஷனா இருந்து நம்மளை பிரபன்னனாக்கி வச்சு மேற்கொண்டு 10 பாசுரங்களாலே குரு பரம்பரையிலே அன்வயத்தை உண்டு பண்ணி இனி மேற்பாட்டுக்களாலே நமக்கு ரகசிய திரயத்தையும் உபதேசிக்க போகிறாள். ஆக 8 எழுத்தின் இணைப்பொருளும் 2 தனில் பொருளும் இயல் வலித்தேர் அர்ச்சுனருக்கு இறைவர் தம்மை தொட்டுரைத்து முறை அறுதி பொருளையெல்லாம் தோன்றும் வகை இத்தியாதிப்படியே. இப்படி இது ஒரு ரகசிய வாக்கியம், இது ஒரு தனி பாட்டு. இந்த பாட்டுல சொன்ன பிரகாரம் இந்த ரகசிய திரயத்துல முதல்ல திருமந்திரம், அப்புறம் சரம ஸ்லோகம். இப்பிரபந்தம் ரகசியார்த்தத்தை பிரதிபாதிக்க கடவதாயிருக்கும். அதில் துவயோஜனையும் மேலே யோசிக்கப்பட்டது. முதல்ல திருமந்திரத்தை சொல்லி அப்புறம் சரம ஸ்லோகத்தை சொல்லி மேற்கொண்டு துவயோஜனையும் யோசிக்கப்பட்டது. அந்த மந்திரரத்தனமான துவயார்த்தமும் இதிலே காட்டப்பட்டது என்று நமக்கெல்லாம் காண்பித்து கொடுத்துள்ளார். அப்போ பிரபன்ன நிஷ்டையை பார்த்தோம், திருநாம சங்கீர்த்தன வைபவத்தை பார்த்தோம், அந்த நாம சங்கீர்த்தனத்துக்கு உரிவான சர்வேஸ்வரன் அவனுடைய பெருமை எல்லாம் பார்த்தோம். அப்புறம் பிரபலனுடைய நிஷ்டைக்கு முதல் பொருளான அந்த குரு பரம்பரை, வாக்கிய குரு பரம்பரை, அந்த வாக்கிய குரு பரம்பரையில அஸ்மத் குருபியோ தொடங்கி ஸ்ரீதராய நமக என்கிற வரைக்கும் எப்படி ஆண்டாள் காண்பித்து கொடுத்துள்ளார் அதையும் நமக்கு காண்பித்து கொடுத்தார் புனரிக்கால் டியர் சுவாமி. இனி மேற்கொண்டு 3வது அங்கமாக அந்த ரகசிய திரையார்த்தம், அந்த ரகசிய அர்த்தத்தை எல்லாம் விசேஷமாக இந்த திருப்பாவியிலே காண்பித்து கொடுக்க உள்ளார் அந்த புனரிக்கால் டியர் சுவாமி. அது என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். இப்போ இந்த குரு பரம்பரை, வாக்கிய குரு பரம்பரை அனுசந்தானத்தோட ஸ்ரீயை நமக ஸ்ரீதராய நமக அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் அவருடைய திருவடி தாமரைகளுக்கு பல்லாண்டு பாடி, ஆண்டாள் திருவடி தாமரைகளுக்கு பல்லாண்டு பாடி, உன்னான பொன்னடிக்கால் ஜீயர் சுவாமி அந்த சுவாமியோட கிருபையும் அனுகிரகமும் நமக்கு சேர்ந்து கிடைச்சிருக்கு. அப்பேற்பட்ட அந்த சுவாமி திருவடி தாமரைகளுக்கு பல்லாண்டு பாடி இந்த உபன்யாசங்களுக்கெல்லாம் இந்த 1 மணி நேரமாக செவிமடுத்து இதையெல்லாம் அன்வயித்து அருளிய உங்க திருவடி தாமரைகளுக்கும் பல்லாண்டு பாடி அடியே அமைகிறேன். மேற்கொண்டு ரகசிய திரையார்த்தத்தையும் விடாம கேட்கணும். அதற்கும் அடுத்த உபன்யாசத்துக்கு வந்திருந்து அந்த
ஆண்டாளுடைய அருளையும் பொன்னரிக்காட்சி அருளையும் பெற்று உயிர்ந்திடுமாறு பிரார்த்தித்து வேண்டி அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.